பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGBC ஜெப வீடு, கேட்டவரம்பாளையம், திருவண்ணாமலை மாவட்டம். ஒரு வாலிபன், நன்றாய் படித்த ஒரு வாலிபன் ஒரு விளையாட்டு மைதானத்தின் ஓரமாக சோகமாக அமர்ந்திருந்தான். அந்த வாலிபனை ஒரு பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா கவனித்து கொண்டே இருந்தார். கவனித்து கொண்டே இருந்தவர் நேராக போய் அந்த சோகமாய் எந்த ஒரு விளையாட்டுக்கும் போகாமல் ஓரமாக அமர்ந்திருக்கிற அந்த வாலிபனை தட்டி கொடுத்து தனியே அழைத்து வந்து, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையினுடைய சோகத்துக்கு காரணம் என்ன? எல்லாரும் விளையாடுகிறார்கள் கிரவுண்டில், நீயும் விளையாடாமல் தனித்து ஒரு ஓரமாக மிகுந்த ஆழ்ந்த யோசனையோடு உட்கார்ந்திருக்கிறாய், காரணம் என்ன என்று சொல்லி கேட்டார். உடனே அந்த வாலிபன், நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், எனக்கு வேலை கிடைக்கல, அதனால தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த வாலிபனை அந்த ரத்தன் டாட்டா பார்த்து என்ன செய்தார்னா, உனக்கு வேலை யாரும் கொடுக்கவில்லை என்று நீ சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே, உனக்கு நீ அடுத்தவர்களிடத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டுவிடு, நீ அநேகருக்கு வேலை கொடுக்கிறவனாய் உருவாக்கப்படுன்னு சொல்லிட்டு, சரி நான் போய் வருகிறேன் என்று சொல்லி ஒரு 100 ரூபாயை கையில் கொடுத்து விட்டு போனார். அந்த 100 ரூபாயை வாங்கின அந்த வாலிபன் உடனே பக்கத்தில் போய் கடையில் போய் ஷாப்பிங் பண்ணி கொஞ்சம் பேனா, நல்ல அழகான பேனாக்களை வாங்கி கொண்டு வந்து அந்த கிரவுண்டில் விற்றான். அதில் வந்த லாபத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் பேனாக்களை வாங்கி கொண்டு வந்து விற்றான். இப்படியே அவனுடைய பிஸ்னஸ் உயர்ந்தது. கொஞ்ச நாளில் அவனுடைய அந்த அதிக வருமானத்தை வைத்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பித்தான். அதில் நிறைய பழைய கணினிகளை வாங்கி கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி விற்கிறது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளை தொடங்கி அப்படியே பெரிய லெவலுக்கு வந்துட்டான். நல்ல பெரிய ஃபேக்ட்ரியினுடைய ஓனர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, பெரிய தொழிலதிபர்களுடைய மீட்டிங். அந்த மீட்டிங்கில் ரத்தன் டாட்டா வந்திருக்கிறார். பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அந்த மீட்டிங்கில் கலந்துருக்கிறாங்க. இந்த வாலிபனும் கலந்துருக்கிறார். கலந்த உடனே இவர் பார்த்த உடனே வேகமாக ஓடி ரத்தன் டாட்டாவினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, ஐயா என்னை தெரிகிறதா என்று கேட்கும்போது, தெரியலப்பா, நீ யார் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த வாலிபன் சொன்னான், ஐயா நான் ஒரு முறை விளையாட்டு மைதானத்தில் விளையாட போகாமல் என்னுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்தை குறித்து தனித்து உட்காந்து ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருந்தேன். எனக்கு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு 10 ரூபாய் கூட என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அந்த நாளில் நீங்கள் கொடுத்த 100 ரூபாயை வைத்து தான் நான் இவ்வளவு தூரம் முன்னேறி இன்றைக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனியை வைத்திருக்கிறேன். அதற்கு காரணம் உங்களுடைய 100 ரூபாய் தான் அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கருத்துமிக்க கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கதையை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுறேன். நல்ல பிதாவே, இன்றைக்கு தொழில் இல்லையே, வேலை இல்லையே இன்று கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிப பெண்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தை பயன்படுத்தி முன்னேறத்தக்கதான கிருபைகளை உம்மிடத்தில் கேட்டு பெற கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவையான உதவிகளை செய்து நீர் உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த கருத்துமிக்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தது ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு நான் வருகிறேன். அதுவரை
நான் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.